Welcome, this is Varsha Max. So, 23rd lesson, heights and distances. This question is from R.S. Agarwal book, exercise 23rd, question number 7. Okay, so இது வந்து ICSE syllabusல உள்ள sums போட்டுட்டு இருக்கேங்க சார் R.S. Agarwal book. வீடியோ பார்க்குறவங்க நிறையா ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, தேங்க்யூ ஃபார் தட். ஸோ எல்லாருமே ஆர்எஸ் அகர்வால் யூஸ் பண்ணுறதில்ல, கன்சைஸ் யூஸ் பண்ணுறீங்க, எம்எல் அகர்வால் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த புக்ஸ்லேருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட எனக்கு இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து அனுப்பிவிடுங்க, சரியா? ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு போகலாம். இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி, அப்படி தான் நம்ம ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ். ஸோ ட்ரிக்னாமெட்ரி எங்கெல்லாம் யூஸ் ஆகுது பார்க்கலாமா? ஓகே, see what is our question. So at a point on the level ground, okay, ground la ஒரு point, சரியா? The angle of elevation of the top of the tower. So there is a tower, ஒரு tower இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த டவரை இந்த பக்கமும் போடலாம், எங்கிட்ட எந்த பக்கம்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம், சரியா? டவர் போட்டிருக்கேன், ஓகே. ஸோ திஸ் இஸ் அ டவர், இது வந்து அப்போ டவரோட டாப். சி கொஞ்சம் டயக்ராம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ angle of elevation of the top of the tower is theta. ஓகே, ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்னமா இருக்குது, ஒரு angle of elevation இருக்குது. குட், ஓகே. ஸோ அப்போ அந்த angle of elevation தீட்டா எங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். அப்போ இந்த தீட்டா எங்கே மேக் பண்ணுது, இந்த டிஸ்டன்ஸ் தானம்மா. ஸோ இங்கேருந்து இந்த மேக் பண்ணுற இந்த லைன் வந்து எங்கே ரீச் ஆகணும், டாப்புக்கு ரீச் ஆகணும். அப்போ தானே இது angle of elevation அண்ட் தீட்டா அக்செப்டபிள் ஆகும், ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, திருப்பி சொல்கிறேன். இந்த தீட்டா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே ஃபினிஷ் ஆகுது. இப்படி ஃபினிஷ் ஆகிற அந்த லைன் வந்து எங்கே போய் ரீச் ஆகணும்னா டாப்புக்கு. அதான் இந்த மீனிங் அர்த்தம். டாப் ஆஃப் த டவரோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஓகேவா? அது வந்து தீட்டா. ஸோ வாட் இஸ் தட் தீட்டா? இட் இஸ் tan theta is equal to 7/12. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட், ஆன் வாக்கிங் 64 meters towards the tower. ஓகே, அப்போ இங்கேருந்து 64 meters ஒருத்தர் நடக்கிறாருமா. ஸோ நடந்து இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இங்கே 64 meters. ஸோ நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம், இந்த பக்கம் வர்றோம். பிகாஸ் அவங்க கொடுத்துருக்காங்க 64 meter டுவோர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டவரை நோக்கி வரணும். 64ன்னு இதுன்னு வச்சுக்கோமே, ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ இங்கே ஒரு ஆங்கிள் வரும்லம்மா, அதை தான் நமக்கு 5ன்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ திஸ் இஸ் ஒரு லைன் போட்டுட்டு இங்கே வந்து 5. ஸோ இந்த 90 டிகிரி இங்கே தான் இருக்கும், ஓகேவா? இப்போ நம்ம நேம் கொடுப்போமா, என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். என்ன நேம் கொடுப்போம், யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி A, B, C and D, ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ இங்கே 2 ட்ரையாங்கிள் இருக்குமா, சரி போடுவோமா? ட்ரையாங்கிள் A, B, D, இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இன்னொரு ட்ரையாங்கிள் எங்கே இருக்கு, எது ட்ரையாங்கிள்? இன்னொரு ட்ரையாங்கிள் இதுதான். ஸோ இங்கே எழுதி இப்படி போட்டு எப்படி பண்ணோம்னா A, C and D, சரியாம்மா? ஸோ இங்கே 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? சி அப்போ இங்கே வந்து தீட்டா நமக்கு இங்கே இருக்கு, இங்கே வந்து சை இருக்கு, சரியா? சி கிட்ஸ், இப்போ வந்து ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏபிசியை ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. சரி, என்னது ஏபிசி? ஆனால் ஏபிசி வந்து ட்ரையாங்கிளாக நம்ம எடுத்துக்கலாமாம்மா இந்த ப்ராப்ளத்துக்கு? எடுக்கக்கூடாது. Why ma'am? Because ABC is not a right angle triangle. See, எங்க பாருங்க 90 டிகிரி எங்கேயாவது இருக்கா, இங்க இருக்கா, இங்க இருக்கா, எங்கேயுமே இல்லை. So ABC is not a right angle triangle. ABD is a right angle triangle and ACD is a right angle triangle. So இங்க ஒரு angle of elevation இருக்கு, இங்க ஒன்று, சரியா? ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன கொஸ்டின்? See, angle of elevation is 5, tan 5 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ you can change the color. Tan psi is equal to 3/4. So நமக்கு ரெண்டுமே tan தான் கொடுத்துருக்காங்க. What you are going to find? So that is height of the tower. So what is that? AD. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா AD தான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? சி அப்போ நமக்கு இந்த 2 ட்ரையாங்கிளுமே ஒரு காமனான விஷயம் என்னதுன்னு பார்த்தோம்னா இந்த AD தான், சரியா? அடுத்தது இதில் நம்ம இன்னொன்று என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கீழே வந்து 64 கொடுத்துருக்காங்கல்லம்மா. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்துருக்கு, பிடி வந்திருக்கு, அதில் வந்து 64 இருக்கு, இங்கே வந்து சிடி இருக்கு, அப்படிதானே? சி அப்போ நம்ம இந்த பிடி அப்படின்ற இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்
the total distance BD நம்ம எப்படி எழுதலாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம் BC plus CD. So BC வந்து என்னது 64 plus CD. So this is BD. அப்போ triangle நமக்கு எப்பெல்லாம் BD வருதோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த 64 plus CD வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா BD is இந்த length full total length சரியா இங்க பாருங்க B ஸ்டார்ட் ஆகி D இங்க finish ஆகுது so இந்த distance வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் BC ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு plus இன்னொன்னு என்ன distance இருக்கு இது CD ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம் ஏன் மேம் நம்ம அப்படி ஸ்ப்ளிட் பண்றோம் ஏன்னா நமக்கு 64 கொடுத்திருக்காங்கலமா அப்ப அந்த 64 நம்ம யூஸ் பண்ணலாம்ல அதுக்காக தான் அந்த ஸ்ப்ளிட்டிங் யூஸ் பண்ணோம் சரியா ஓகே see அடுத்தது tan theta வேல்யூ கண்டுபிடிக்கணும் so எது tan theta வந்து இங்க தான இருக்கு theta அப்ப theta ஓட opposite side எது இப்போ நம்ம tan theta எழுத போறோம் tan psi கிடையாது so tan theta ஓட opposite side எது இந்த AD தான் opposite so AD எழுதியாச்சு by அடுத்தது நம்ம adjacent எழுதணும் சரியா so இப்போ இந்த triangle தானே இதுல வந்து நம்ம AD எழுதியாச்சு அப்ப அடுத்தது என்ன எழுதணும் adjacent BD எழுதணும் சரியா AD BD சரியாமா hypotenuse எந்த காரணத்துக்கு கொண்டு வராது because this is tan theta நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இங்க என்ன எழுதலாம் BD see kids இப்போதான் நான் சொன்னேன் BD க்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் இந்த distance யூஸ் பண்ணிக்கலாம் so இது what is given 7/12 சரியா இது நம்ம அடுத்தது பண்ணலாம் so அப்ப இந்த AD இருக்குலமா இத அப்படியே வச்சிட்டு இந்த denominatorக்கு BD ல வந்து 64 plus CD equal to 7/12 ஓகேவா நமக்கு வந்து இப்போ AD தான் கண்டுபிடிக்கணும் சோ அத அப்படியே வச்சுக்கலாம் அப்ப CD க்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் ஓகேவா சோ CD கண்டுபிடிச்சோம்னா we can find the answer of AD ஓகேவா சரி இப்போ வந்து tan psi ன்னு இன்னொன்னு இருக்குல அத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு கண்டுபிடிக்கலாம் ஓகேவா அது ஏதாவது யூஸ் இருக்கும்ல ஓகே இப்போ tan phi ன்றது சின்ன ஆங்கிள் சின்ன ட்ரையாங்கிள் இத நம்ம அந்த ட்ரையாங்கிள் எங்க ஸ்டார்ட் ஆகுது A ல ஸ்டார்ட் ஆயிட்டு இங்க B C க்கு வந்து அப்புறம் D க்கு வந்து இங்க வந்து சரியா சின்ன ட்ரையாங்கிள் ஐயோ ஓகே எனிவே see இப்போ இதுல ஆப்போசிட் சைடு எது நமக்கு tan psi க்கு ஆப்போசிட் வந்து tan psi is equal to AD divided by CD ஓகேவா இதுல அந்த hypotenuse என்ன செய்யாதுன்னு சொன்னேன் வரவே வராது இங்க hypotenuse வராது ஏன் மேம் வராது because this is tan theta ஓகேவா சோ இப்போ tan psi கொடுத்திருக்காங்க அதுக்கு வந்து நம்ம AD by CD எழுதியிருக்கோம் so this is what equal to 3/4 so இந்த 3/4 யூஸ் பண்ணி நம்ம யாரை கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க CD கண்டுபிடிக்கலாம் ஓகேவா so அதாவது AD by CD equal to 3/4 so cross multiply பண்ணிப்போமா அப்ப பண்ணீங்கன்னா இங்க 4AD இருக்கும் என்னமா இங்க வந்து 3CD இருக்கும் so இப்போ நான் CD தானே வேணும் அப்ப இந்த 3 மட்டும் இங்க டினாமினேட்டர்ல கொண்டு வந்துட்டோம்னா 4/3AD equal to CD ஓகேவா இப்போ நமக்கு CD கிடைச்சிருச்சு இந்த CD எடுத்துட்டு வந்து இந்த நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு ரொம்ப சிம்பிளா AD கிடைச்சிடும் ஓகேவா क्वेश्चन புரியுதாமா லாஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா இது பண்ணிக்கலாம் இப்போ இத வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா we need more page see ஓகே சரி இப்போ வந்து நம்ம கால்குலேஷன் படி என்ன பண்ண போறோம் பாருங்க AD by 64 plus CD இந்த CD க்கு பதிலா நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் இல்லையா என்னது 4/3 AD equal to 7/12 ஒண்ணும் இல்ல இன்னொரு ஒரு ஈக்குவேஷன் இருக்குறத இன்னொரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணு ஓகேமா சரி ரொம்ப சிம்பிள் இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணனும் ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் சோ AD அப்படியே வச்சிட்டு கீழ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 64 into 3 வந்து 12 192 வருதா plus 4 AD divided by என்ன இருக்கும் 3 இருக்கும் சரியா 7/12 சரி இந்த 3 அப்புறம் மேல கொண்டு போயிடலாமா ஓகே so 3 AD divided by 192 plus 4 AD ஓகேமா equal to 7/12 so இந்த equal to தேவையில்ல ஓகே see அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்னா இத திருப்பி கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் மேம் எப்பெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க பிளஸ் மைனஸ் பிளஸும் மைனஸும் வரையில LCM மெத்தட் செய்யணும்
சரியா? அப்ப நம்ம அது கிராஸ் மல்டிப்ளை செய்யல, இது இங்க டினாமினேட்டர். பட் ஈக்குவல் டு சைன் வரையில அந்த மாதிரி இல்ல. சரி, இப்போ ஈக்குவல் டு சைன் வந்துச்சுன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இங்க இது போயிடும், இது இங்க போயிடும். அதாவது AD ஈக்குவல் டு BC, அவ்வளவுதான். இப்போ அதே பிளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், A பிளஸ் B C பிளஸ் D பிளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது இப்படி இது இப்படி இது இங்க, அதாவது AD பிளஸ் BC பை BD. ஓகேவாமா? ஸோ இங்க வந்து நம்ம இந்த டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ண மாட்டோம். சரியா? இதை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. எப்பெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், பிளஸ் மைனஸ் இந்த ஈக்குவல் டு சைன் வரையில கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். பட் ஆனால் இந்த கீழே டினாமினேட்டர்ஸா பண்ணக்கூடாது. சரியா? ஓகே, இது சேம் வைஸ் இங்கே பண்ண போறோம். ஸோ 12 3s ஆர் எத்தனைமா? 36 AD. ஓகே, அடுத்தது இங்க 7 இருக்கா? ஸோ 7, சாரி இது என்னது, பிராக்கெட் 192 பிளஸ் 4 AD. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்களேன். ஸோ 7 into 192, அது மல்டிப்ளையே பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது 7 4s are 28 AD. இந்த பக்கம் என்ன இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 36 AD. ஸோ இந்த டேர்ம் எல்லாமே நான் ஷிஃப்ட் பண்ணுவோமா? ஸோ 36 AD minus 28 AD equal to 7 into 192. ஸோ அதை நான் மல்டிப்ளையே பண்ணவே இல்லை பார்த்தீங்களா? ஸோ ஏமா பண்ணல, அது வந்து நம்ம கேன்சல் ஆகும்ல கண்டிப்பாக. ஸோ அதனால ஓகே. சரி, அடுத்த ஸ்டெப்ல பண்ணலாம். இது கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிப்போம். I need more space. ஓகே, சரி. இப்போ 36 minus 28 எவ்வளோ மாறும்? 28 சப்ராக்ட் பண்ணோம்னா 1 சாரி என்ன வருது, 8. ஓகே ஓகே, வெறும் 8 தான். 8 AD equal to 7 into 192. இப்போ நம்ம AD கண்டுபிடிக்க போறோம். AD is equal to 7 into 192 divided by 8. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? 8 இல்லை 2 times தான் 16. ஸோ 3 இருக்கும், 4 8s தான், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 24 into 7 28, 2 4s are 168 meters. ஸோ இதுதான் நம்மளுடைய AD. ஓகேவா? திருப்பி இந்த சம் இன்னொரு வாட்டி சொல்லுவோமா? கொஞ்சம் லென்த்தியா இருக்கு நம்ம. ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தி சம் தான். அதான் சம் லென்த்தி கிடையாது, நான் உங்களுக்கு சொல்ற எக்ஸ்பிளனேஷன் லென்த்தியா இருக்கும். எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக கொஞ்சம் மெதுவாக நிறைய ஸ்டெப்ஸ் போட்டு செஞ்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நிறைய சம் செஞ்சுட்டீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் குறைச்சிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிகினிங்லேயே ஸ்டெப்ஸ் குறைச்சி ரொம்ப ஷார்ட்டாக படிச்சோம்னா ஏன் அது வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாமலே போயிடும். பட் மேக்ஸ் அப்படி படிக்கக்கூடாது இல்லையா? ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பும் அது ஏன் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சு படிச்சிட்டோம். அதான் நீங்களா ஓனா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்கல உங்களுக்கு அந்த எபிலிட்டி கிடைக்கும். சரியா? நிறைய வந்து ஷார்ட்கட் சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஷார்ட்கட் படிக்கிறீங்க. ஷார்ட்கட்டை தாண்டி ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி வந்துச்சு, மல்டிபிகேஷன் 2 டிஜிட்ஸ் கூட ஷார்ட்கட் படிக்கணும். ஃபர்ஸ்ட் நார்மலா மல்டிபிகேஷன் எப்படி பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி லென்த்தி வீடியோ. ஓகே, நம்ம இப்போ வந்து சம் பண்ணலாம். திருப்பி சொல்றேன். At a point on the level of the ground, angle of elevation of the top of the tower is theta such that tan theta. அதுக்கப்புறம் வாக்கிங் டுவர்ட்ஸ் 64. அப்போ நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால ABCD போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் 64 meters டுவர்ட்ஸ் த டவர் வர்றதுனால நம்ம என்ன போட்டிருக்கோம், இங்கே 64 போட்டிருக்கோம். சரியா? ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 64 meters வந்ததுக்கப்புறம் ஒரு ஆங்கிள் வருது, அதுதான் 5. ஸோ அப்போ இந்த இடத்துல 5 theta. ஓகேவா? ஸோ இந்த தீட்டா 5 theta, இந்த இது வந்து தீட்டா. இது வந்து 5 தீட்டான்னு சொல்லக்கூடாது, 5 தான் சொல்லணும். இதுவும் ஒன் ஆஃப் த ஆங்கிள், எவ்வளவோ தீட்டா 60 ஆர் சம்திங். ஓகேவா? சரி, இப்போ வந்து நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு இந்த இடத்துல. சரியா? ரெண்டு தீட்டா இருக்கு. அப்போ ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நான் இன்னொன்று சொன்னேன், ஏபிசி வந்து நாட் அ ட்ரையாங்கிள், அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது ட்ரையாங்கிள் தான் மிஸ், அது ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா தட் இஸ் நாட் 90 டிகிரி. எங்கேயுமே 90 டிகிரி கிடையாது. சரியா? ஓகே, இப்போ இதுல வந்து tan theta வந்து என்னது, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட். அதை தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம் சம்முக்கு. அப்போ AD பை BD வரும். ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து 7/2. ஓகேவா? அப்போ BD வந்து நம்ம எப்படி மேம் எழுதலாம்? ஸோ எப்படி எழுதலாம்? 64 plus CDன்னு எழுதலாம். அவ்வளோதான், அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து tan 5 is equal to 3/4. அப்போ AD by CD. சரியா? ஸோ எப்படி வந்துச்சு AD by CD? tan 5 இது செகண்ட் தீட்டா. ஸோ இது ஆப்போசிட் சைட் பை, அகெயின் இட் இஸ் அட்ஜசன்ட். ஹைபாட்னியூஸ் வராது. அப்போ AD by CD.
அப்போ வந்து நம்ம இதில் என்னம்மா பண்ணலாம் அப்படின்னா, இது நமக்கு இந்த சிடி இருக்குல்ல, அந்த சிடியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏடி. ஸோ இப்போ இதில் சிடியை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் என்ன வந்துருச்சு, சிடி இந்த 3 டிவைட் பண்ணோம்னா சிடி கிடைச்சோம். ஸோ இதுதான் நம்மளுடைய சிடி. ஓகேவா? இந்த சிடி எடுத்துட்டு வந்து இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். மீதி எல்லாமே கால்குலேஷன் தான். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம செய்கிற எல்லா விஷயமும் கால்குலேஷன். அதில் வந்து ரொம்ப நீட்டாக ஆன்சர் ஆகும். சரியா? ஒரு 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேனோ அது ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேவா? ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, கொஞ்சம் லென்த்தியாக வந்துருச்சு வீடியோ, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. என்னம்மா? தேங்க்யூ ஆல்.